ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம பாக்கியாவுக்காக நம்ம கோபி அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. கூட மாட ரொம்பவே ஒத்தாசையாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கோபி, என்ன கோபி, பாக்கியாவுக்காக நீ கூட மாட நிறைய வேலை செய்கிற போல். பாக்கியா இதுக்கு முன்னாடி உன்னுடைய அன்பு இல்லாமே இருந்துட்டா. இப்போ 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நீ பாக்கியா மேலே இவ்வளோ அன்பை காட்டுற. எனக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கோபி. இதே மாதிரி நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். கவலைன்ற பேச்சுக்கே இடமே இருக்காது கோபி அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கோபியுமே மனசில் நினைக்கிறாங்க, அது நடந்தால் நல்லா தான் இருக்குமா, ஆனால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு, என்ன கோபி, நான் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன், நீ சைலண்ட்டாக இருக்க. அது ஒன்றும் இல்லைம்மா, பாக்கியாவை நினச்சா எனக்கு பூரிப்பாக இருக்குது. அவள் எவ்வளோலாம் வேலை செய்கிறா, பம்பரம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கா, எல்லா வேலையும் ஓடி ஆடி பார்க்குறா. இதெல்லாம் என்னால் முடியவே முடியாது. ஆனால் அந்த அளவுக்கு யோசிக்கிறா, அந்த அளவுக்கு வேலையும் செய்கிறா, ரொம்ப டேஸ்டியாக சமைக்கிறா. உண்மையாகவே அவளை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ப்ரௌடாக இருக்குமா அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம ஈஸ்வரிக்கிட்ட நம்ம கோபி இருந்துட்டு பாக்கியாவை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே இங்கே செல்வி வாட்ச் பண்ணுறாங்க. உடனே நம்ம பாக்கியக்கிட்ட போயிட்டு, ஏக்கா கோபி சாருக்கு நான் சொன்ன மாதிரி உன் மேலே லவ் வந்துருச்சுக்கா. உன்னை பற்றி, உன்னுடைய பெருமையை பற்றி தான் எங்கே பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்காரு. இப்போ ஈஸ்வரி அம்மா கிட்ட கூட உங்களோட பெருமையை தான் பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்னவோ அவர் மனசில் நீங்கள் ஆழமாக பதிஞ்சிட்டிங்க போல், உங்களை அவருக்கு ரொம்பவே பிடிக்குது போல் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம பாக்கியா இருந்துட்டு, செல்வி, நமக்கு இப்போ 1008 வேலை இருக்குடி, அதெல்லாம் கவனிக்காத. இப்போ போயிட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்டுவதே நீ. ஐயோ அப்படி இல்லைக்கா, கோபி சார் மனசில் என்ன இருக்குதுன்னு உனக்கு சொன்னேன். நீ ஒரு காதல் அம்பு விட்டுனா கண்டிப்பாக கோபி சார் ரொம்ப சந்தோஷப்படுவார்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செல்வி சொல்கிறாங்க. இங்கே நம்ம பாக்கியாவோ, இங்கே பாருடி, இந்த ஆர்டரை நல்லபடியாக முடிக்கணும், அதுக்கான வேலையை மட்டும் பாரு, மற்ற வேலையெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. சரிக்கா, எப்படியோ ஒன்று, உங்கள் 2 பேருக்குள்ளே எப்போ தான் லவ் அதாவது மலர் போகுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் மலர்ந்தால் நல்லா தான் இருக்குங்க்கா. நீயும் கோபி சார் கூட அடிக்கடிக்கு போய் பேசு, அவர் சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம செல்வி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியா வந்து ஓடி ஆடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இந்த ஆர்டரை நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம கோபி இருந்துட்டு பாக்கியாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாக்கியா என்னெல்லாம் வேலை செய்கிறாங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதவே பார்த்து நம்ம பாக்கியாவையுமே ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம ராதிகா, போன கோபி இன்னுமே வரலையே, நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுறதில்ல, இப்போல்லாம் பாக்கியா கூட இருக்கிறது தான் அவர் ஆசைப்படுறார் போல். அவருக்காக நானும் மையும் வந்து இந்த வீட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் அவர் நினச்சி கூட பார்க்கல, அவர் சந்தோஷமாக இருக்கார் போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராதிகா யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்டரெல்லாம் முடிஞ்சு நம்ம பாக்கியாவுக்கு அதனால் நிறைய வருமானமும் வருது, அதை வச்சு நிறைய கடனையும் கழிக்கிறாங்க. இங்கே நம்ம கோபி வந்து பிரியாணி ஆர்டரில் பிரச்சனை பண்ணி அதனால் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு நம்ம பாக்கியாவுக்கு, அந்த கடனில் பாதி கடனை அடைச்சிடுறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பாக்கியாவுக்கு சுற்றி போடுறாங்க. பாக்கியா, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஆர்டரை முடிச்சிருக்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, இந்த மாதிரி நிறைய ஆர்டர் உனக்கு வரணும், நீ பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஈஸ்வரியுமே வாழ்த்துறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாக்கியாவும் ஹோட்டலில் கொஞ்சம் வேலை மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே நம்ம ராதிகா கிட்ட ஈஸ்வரி சொல்கிறாங்க, அம்மா உனக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி கேட்க, ராதிகா சைலண்ட்டாக நின்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, கோபியும் பாக்கியாவும் ஒன்றுமா இருக்காங்க, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வேலை செய்கிறாங்க, அவங்கள 2 பேரையும் ஒன்று சேர்ந்து பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போல்லாம் கோபி மனசில் பாக்கியா இருக்கிறா, பாக்கியானாவே கோபிக்கு ரொம்ப பிடிக்குது, எப்போவோ பாக்கியா புராணத்தை தான் படிச்சுக்கிட்டு இருக்கான் கோபி, அது நீ புரிஞ்சுக்கிட்டு அவனை விட்டுட்டு போயிட்டேன்னா உனக்கும் நல்லது, எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க. இங்கே ராதிகாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. சொல்கிறது கேட்டுச்சா, நீ சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு போயிட்டுனா எல்லாரும் நல்லா இருப்போன்னு சொல்ல வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, தேவையில்லாமல் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, நீங்கள் இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது. ஏன்னா பாக்கியா தான் இந்த வீட்டோட முதலாளி, அவங்களுக்கு நாங்கள் வாடகை கொடுக்குறோம், அதனால தான் நாங்கள் இந்த வீட்டில் இருக்கோம், நீங்கள் போன்னு சொன்னதும் நாங்கள் போகிறதுக்கு ஆள் கிடையாது. அந்த வார்த்தையை கோபி
சொல்லட்டும், கோபியை விட்டு நீ விலகிரு அப்படின்னு என்கிட்ட சொன்னார்னா கண்டிப்பாக நான் அவர் வாழ்க்கையில் இருக்கவே மாட்டேன். ஆனால் அதை நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் சொல்லி கேட்கணுன்றது எனக்கு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராதிகா சொல்கிறா. என்னடி உனக்கு அவ்வளோ திமிரா போச்சா? இப்போ தான் பாக்கியாவும் கோபியும் ஒன்று சேர்ந்துட்டாங்களே, 2 பேரும் பேசுகிறாங்களே, மனசளவில் அவங்க இணைஞ்சிட்டாங்க. நீ மட்டும் இந்த வீட்டில் இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏதோ உனக்கு பயந்துக்கிட்டு தான் அவன் ஏதோ இருக்கான். அப்படி நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டுனா கண்டிப்பாக கோபி சந்தோஷமாக பாக்கியா கூட வாழ்க்கையே தொடருவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி ராதிகா கிட்ட சொல்ல, ராதிகாவோ இங்கே பாருங்க அத்தை, உங்கள் பையன் காலில் ஒன்றும் நான் விலை கிடையாது. நான் வேறு வீடு சேஞ்ச் பண்ணி போயிட்டேன். ஆனால் உங்கள் பையன் காலில் கையில் விழாத குறைய கெஞ்சி என்னை கூட்டிகிட்டு வந்தார். அவர் தான் வந்து நான் நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு வந்தது. நான் ஒன்றும் அவர் பின்னாடி போக கிடையாது. எதுவாக இருந்தாலும் உங்கள் பையன் வந்து பேசிட்டோம், உங்கள் பையன் இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டு நான் அடுத்த நிமிஷமே இருக்கிறதில்ல. நான் ஒன்றும் சூடு சொரணை கெட்டவ கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகாவுமே பேசுகிறாங்க. அப்பா பெரிய இவ மகாராணி போல் இவ சொன்னது இவ கையில் காலில் உளுந்து தான் கோபி கூட்டின்னு வந்தானாக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஈஸ்வரி ராதிகாவை மட்டம் தட்டி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ராதிகாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருங்க அத்தை, இதுக்கப்புறம் இது மாதிரி ஏதாச்சும் என்ன மட்டம் தட்டி பேசுகிற வேலை வச்சுக்கினீங்கன்னா இந்த ராதிகாவோட இன்னொரு முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டியதாக வரும். அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராதிகா கோவப்படுறாங்க. இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு, என்னடி யார் வீட்டில் இருந்து யார்கிட்ட சத்தமாக பேசிக்கிட்டு இருக்க? இன்னொரு முகமாச்சு உனக்கு நல்லா இருக்குமா? அப்படி இன்னொரு முகத்தை பார்த்தா என்ன ஆகிடுவாங்க? அப்படி பெரிய பில்டப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ? யார் வீட்டில் யார்கிட்ட அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கூட சண்டைக்கு போகிறாங்க. நம்ம ஈஸ்வரி அடிக்கவும் செய்கிறாங்க. நம்ம ராதிகா கையை பிடிச்சிக்கிறாங்க. யாரை கையடி மடக்கி பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நம்ம ராதிகாவோட தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. இங்கே நம்ம ராதிகாவுக்கு ரொம்பவே அவமானமாக போகுது. இங்கே பாரு, நானா உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்குள்ளே நீயா போயிடு. கோபி வீட்டுக்கு வரத்துக்குள்ளே நீ காணாமல் போயிடணும். அப்போ தான் கண்டிப்பாக பாக்கியாவும் கோபியும் ஒன்று சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகாவை எவ்வளோ அவமானப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு ஈஸ்வரியை அவமானப்படுத்துகிறாங்க. உடனே நம்ம ராதிகாவுமே இந்த வீட்டில் இருக்கிறது சரின்னு படவே படலை எனக்கு, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராதிகா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு போய்ட்டு ரொம்பவே அழவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் கமலா கால் பண்ணி, அம்மா இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கல, நான் உன் கூடவே வந்துடுறேம்மா. மயுவும் இந்த வீட்டில் ஒவ்வொரு நாளும் இந்த ஈஸ்வரி கிட்ட கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கா. எல்லாருமே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. எனக்கு இந்த வீட்டில் இருக்கவும் பிடிக்கவே பிடிக்கல. அதே சமயம் கோபியுமே அவர் பாட்டுக்கு இருக்கார், சுத்தமாக எங்களை கண்டுக்கிறதில்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. நான் உங்கள் கூடவே இருக்கேன். மயுவோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையை பற்றி நான் நினைக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுகுறாங்க. எங்கள் கமலாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. இங்கே பாரு ராதிகா, நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. உனக்கு நான் இருக்கேன். கேட்க மேய்க்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவங்கெல்லாம் உன்னை இப்படி பண்ணுறாங்க. இந்த மாப்பிள்ளைக்கு அறிவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே கமலாவுக்கு பயங்கர கோவம் வருது. உடனே போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நம்ம ஈஸ்வரி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வராங்க. இப்படி தான் அவங்க மருமகளை போட்டு ரொம்ப பாடாப்படுத்துகிறாங்க, கொடுமை செய்கிறாங்க. அவங்கள வீட்டிலே இருக்க விடல, மகன் கூட வாழவே கூடாதுன்னு சொல்லிட்டு அடித்து துரத்துறாங்க. அது என் பொண்ணு தான், அதனால் நாங்கள் ஈஸ்வரி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வராங்க. நேராக ராதிகாவை பார்க்குறதுக்காக ஈஸ்வரி வீட்டுக்கு வந்து ஈஸ்வரி கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. என்னங்க உங்களுக்கு வாய்க்கு வந்தது எல்லாமே ராதிகாவை பிடிச்சி திட்டுறீங்களா? என்னமோ உங்கள் பையன் கோபி ஓகிய மாதிரி தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் பையன் மட்டும் ராதிகாவை பொய் சொல்லி ஏமாத்தலைன்னா அவள் பாட்டுக்கு அவள் லைஃப்பை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பா. உங்கள் பையன் ஏமாற்றி கல்யாணம் பண்ணி இப்போ நடுத்தெருவில் விட்டு வச்சுருக்காரு. உங்கள் பையனை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒழுங்காக வளர்த்துருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கமலா வந்து ஈஸ்வரி கூட சண்டை போட, இங்கே ஈஸ்வரி கமலா கூடயுமே சண்டை போடுறாங்க. யார் பையனை பற்றி தப்பாக பேசுகிற? என் பையன் நல்லவனாக தான் இருந்தான், உன் பொண்ணு தான் என்னென்னவோ பேசி மயக்கி என் பையனை அவள் பக்கம் இழுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே கமலா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற நேரத்தில் இங்கே போலீஸ் வந்துடுறாங்க. ஈஸ்வரி யாருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் தாங்க ஈஸ்வரி அப்படின்னு சொல்கிறப்ப, நீங்கள் மருமகளை கொடுமை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கேஸ் வந்திருக்கு, உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ஈஸ்வரிக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. நான் எதுவுமே கொடுமை பண்ணலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களாம் எதுவாக இருந்தாலும் வந்து
வந்து ஸ்டேஷனில் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே ராதிகா இருந்துட்டு எதுக்குமா இப்படியெல்லாம் பண்ணுற, பின்னடி அவங்க பண்ணுறதுக்கு வேற என்ன பண்ண முடியும், போயிட்டு ஜெயிலில் களி சாப்பிட்டோம், அப்போ தான் அவங்களுக்கெல்லாம் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கமலா சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம பாக்கியா கோபின்னு ஹோட்டல்லேருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே என் அத்தை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஜெயிலுக்கு அதாவது போலீஸ் அரெஸ்ட் பண்ண விஷயத்த நம்ம ராதிகா சொல்கிறாங்க. நான் வீட்டில் நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நம்ம பாக்கியாவுக்கு பதட்டமாக வருது. ஐயோ இப்படியெல்லாம் எதுக்காக பண்ணீங்க, அவங்க எவ்வளோதான் தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து ஈஸ்வரியை வெளியே எடுக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. இங்கே நம்ம ராதிகாவோ இந்த வீட்டில் இதுக்கப்புறம் இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை கோபி, நான் இந்த வீட்டை விட்டே போக போகிறேன், உங்கள் அம்மா என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, நான் முக்கியம் அப்படின்னா நீங்கள் என் பின்னாடி வாங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே இருங்க, எனக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லை, இந்த வீட்டில் ஒவ்வொரு நாளும் நானும் மையவும் அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறது தான் அதிகம், நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கமலா கூடவே இங்கே நம்ம ராதிகாவும் மையவும் கிளம்பிடுறாங்க. இங்கே நம்ம கோபிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே கமலா பண்ணது கரெக்டு அப்படின்னு நினைக்கிறேன், ஈஸ்வரியை அரெஸ்ட் பண்ணது எல்லாமே கரெக்டு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரியுங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.